சரி 2017 ஹாசினி அப்படின்ற ஒரு இளம் பெண்ணை வந்து பலாத்காரம் செஞ்ச வழக்குல இப்போ தற்போது சில திருப்பங்களானது ஏற்பட்டிருக்கு. ப்ரூட்டல் ரேப்புன்னு என்ன சொல்றது, குழந்தைகளை போய் ரேப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு கட்டப்பைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த துணியெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்க, அந்த பையில வச்சு எடுத்துகிட்டு வந்து மதுரவாயில் பைபாஸில் வச்சு எரிச்சிடுறான், பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறான். வெயில் லெவலில் வந்து சரளா அவங்க அம்மா பேர், செலவு காசு கொடுக்கலன்னு சொல்லி அவங்க அம்மாவை கொள்கிறான். ஒன்ஸ் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டே கான்டாக்ட் எடுக்கலாம். நைஜீரியாக்காரன் இருக்கான், சவுத் ஆஃப்ரிக்காரன் இருக்கான், எல்லா நாட்டுக்காரன், இங்கிலாந்துக்காரன் இருக்கான், கனடாக்காரன் இருக்கான், வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் கான்டாக்ட் எடுக்கலாம். ஃப்ளாட்டில் இருந்து ஒரு சின்ன குழந்தையிட்டு தவறாக நடந்து கொலை பண்ணுறான். நடந்ததோடு விடலை, அதை கொண்டு போய் எரிக்கிறான், தடயங்களையும் அழிக்கிறான். ஆனால் அவனுக்கு யார் வழக்கு நடத்துறான்னா அவங்க அப்பா. சார் இப்போ தூக்கு தண்டனை அப்படின்றது எவ்வளோ காலங்களுக்குள்ள அந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றுவாங்க? சரி, இப்போ ஒரு கைதிக்கு வந்து இப்போ 2025 கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதுக்கு கால வரையறே கிடையாது. அப்பீல் இருக்கு, அப்பீல் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருக்கு, அதில் பெஞ்ச் இருக்கு, கடைசியாக ஜனாதிபதி கருணைமனு இருக்கு. கருணைமனு வந்து ஜனாதிபதி நிராகரிக்கிற வரைக்குமே அது பெண்டிங் தான். தமிழ்நாட்டில் கடைசி தூக்கு யாருன்னு நினைக்கிறீங்க? ஆட்டோ சங்கர் தாம்மா, சேலம் ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் என்ன தூக்கு போடல. உச்சபட்ச தண்டனையே எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க, அப்புறம் இதுக்கு மேலே எனக்கு தண்டனையே கிடையாது. இன்னொரு 10 கொலை சேர்ந்து பண்ணாக்க எல்லாரும் கோர்ட்டை பெரிய விமர்சிக்கிறானுங்க, பெரியவனுங்க 8 மூளை 10 உள்ள மாதிரி. இருக்கிற சாட்சி சொல்கிறதுக்கே துப்பு கிடையாது. இருக்கிற பேப்பருக்கு தானே ஜட்ஜி தண்டனை கொடுக்க முடியும். உன் பொண்டாட்டியை கொண்டு இருக்கான், நீ தான் சாட்சி சொல்லணும், நீயே சொல்ல விரும்பல, உன் புள்ளன்னு கரிசனை போடுற, அப்புறம் கோர்ட்டு என்ன பண்ண முடியும்? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சார் 2017 ஹாசினி அப்படின்ற ஒரு இளம் பெண்ணை வந்து பலாத்காரம் செஞ்ச வழக்குல இப்போ தற்போது சில திருப்பங்களானது ஏற்பட்டிருக்கு. முதல்ல அந்த வழக்கின் பின்னணி, இப்போ என்னென்ன திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். இல்லை, இவன் பேர் தஷ்வந்த், ஒரு பிஇ பட்டத்தறிவன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான், படிச்செல்லாம் இருக்கிறான், ஆளு ஸ்மார்ட்டாக இருப்பான், பட் மனசு ஸ்மார்ட்டாக இல்லை. இவன் என்ன செய்கிறான், ஒரு சின்ன குழந்தை, 4 வயசு குழந்தைய வந்து ப்ரூட்டல் ரேப்புன்னு என்ன சொல்கிறது, குழந்தையில போய் ரேப்புன்னு கூட சொல்ல முடியாது, அந்த குழந்தைய கசக்கி போட்டுடுறான். கசக்கி போட்ட பிறகு அத்தோடையும் விடலை, அந்த குழந்தை என்ன செய்கிறான், ஒரு கட்டப்பைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த துணியெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்க, அந்த பையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து மதுரவாயில் பைபாஸில் வச்சு எரிச்சிடுறான், பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறான். எரிச்சிட்டு அந்த குழந்தைய தேடுறாங்கல்ல, காணுன்னு அந்த கேங் கூட இவனு தேடிக்கிட்டே இருக்கான், அந்த போலீஸோட அவங்க பெற்றோர், ஏன்னா அவங்க ஃப்ளாட்டு பக்கத்து ஃப்ளாட்டு தான். தேடிக்கிட்டே இருக்கான். அந்த தேடிட்டு இருக்க கேப்பில் போலீஸும் சிசிடிவி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இது இவன் தான் அந்த கட்டப்பையை எடுத்துகிட்டு போகிறான். அந்த கட்டப்பையில் என்ன இருந்தது அப்படிங்கிற விசாரிக்கக்குள்ள அயன் பண்ண துணி கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். குழந்தைய காணோன்னு நான் இவங்களை சிவியராக தேடிட்டு, நீ எப்போ அயன் பண்ண கொண்டு துணி கொடுத்த, நீ எங்கே போகிற, அவசியம் என்ன இருக்குன்னப்போ மாட்டுது பிரச்சனை. அப்புறம் பார்த்தா பைபாஸில் கொண்டாந்து எரிச்சிட்டான், பெட்ரோல் ஊற்றிங்கிற தகவல் வெளில வருது. வெளில வந்தோன்னா அவனை பிடிச்சி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரணை வந்து, ஏன்னா அவன் இருந்த ஜூரிசெக்ஷன் வந்து காஞ்சிபுரம் ஜூரிசெக்ஷனு. இப்போ தான் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தனித்தனி மாவட்டமானுச்சு. அப்போ அது செங்கல்பட்டு கோர்ட்டில் தான் அந்த வழக்கு நடந்துச்சு. ஒரே மாவட்டத்தில் 2 டிஸ்ட்ரிக் கோர்ட் இருந்தது, காஞ்சிபுரத்தில் தான், செங்கல்பட்டுலேயும் இருந்துச்சு, காஞ்சிபுரத்துலேயும் இருந்துச்சு. இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. அந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பெயிலில் வெளில வர்றான். பெயிலில் வெளில வந்து சரளா அவங்க அம்மா பேர், ஸ்கூல் டீச்சர். அவங்களுக்கு வந்து செலவுக்கு இவனுக்கு காசு கொடுக்கல. எப்படி கொடுப்பாங்க காசு, இப்படி ஒரு பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல, செலவு காசு கொடுக்கல. இல்லை எனி கான்ட்ரவர்சி, அப்பா அம்மா இவன் ஒருத்தன் தான், ஒரு பையன்தான், செலவு காசு கொடுக்கலன்னு சொல்லி அவங்க அம்மாவை கொள்கிறான். அவங்க அம்மாவை கொண்டுட்டு அவங்க அப்பாவை கொள்றது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவும் கொலை தான், ஆனால் அவங்க அப்பாவை கொள்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கல. அவங்க அப்பா வர்றதுக்கு டைம் ஆகுது. அவங்கள வீட்டில் கடந்தது போனதை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறான். எங்கே எஸ்கேப் ஆகிறான்னா, அவனை எங்கே வச்சு கைது பண்ணுறாங்க போலீஸ்னா, பாம்பேயில் வச்சு கைது பண்ணுறாங்க. சரி, இவனுக்கு எப்படா பாம்பே தெரியும் அப்படின்னு பார்த்தா, ஜெயிலில் இருந்தாலே ஃபஸ்ட்டு அங்கே உள்ள சிறை கூட்டாளிகளோட கான்டாக்ட். ஓகே. ஒன்ஸ் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டே கான்டாக்ட் எடுக்கலாம். நைஜீரியாக்காரன் இருக்கான், சவுத் ஆஃப்ரிக்காரன் இருக்கான், எல்லா நாட்டுக்காரன், இங்கிலாந்துக்காரன் இருக்கான், கனடாக்காரன் இருக்கான், வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் கான்டாக்ட் எடுக்கலாம். அப்போ இப்போ அங்கே போயிடுறான். போலீஸ் இங்கே தேடி பார்த்துட்டு அங்கே பாம்பேயில் வச்சு அவனை லாக் பண்ணுறாங்க, கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. இப்போ 2 இதாகிடுச்சா, ஒன்று சிறுமியை ரேப் அண்ட் மர்டர், அது போக்சோவில் வச்சுங்க. இன்னொன்று அவங்க அம்மாவோட மர்டரு. ரொம்ப சீரியஸாக அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருந்தது. இந்த விசாரணையோட இறுதியில் பார்த்திங்கன்னா, இவனுக்கு வந்து தஷ்வந்துக்கு வந்து செங்கல்பட்டு நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இந்த கோர்ட்டுக்கு வரக்குள்ளேயே பப்ளிக்கெல்லாம் பூந்து அடித்தாங்க அவனை. அது 2-3 இன்சிடென்ட். பப்ளிக்னு சொல்கிறத விட வழக்கறிஞர்னு சொல்லுவதே நல்லாயிருக்கும். வழக்கறிஞர்லாம் பூந்து அடித்தாங்க, பப்ளிக்கும் அடித்தாங்க.
கடைசியாக நீதிமன்றம் அவனுக்கு சாக வரை தூக்கு தண்டனை. ஆனால் சிறுமியோட வழக்குக்கே தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க. சிறுமியோட வழக்கில் அவனுக்கு சாக வரை தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜெயிலில் போகல பார்த்தீங்கன்னா தஷ்வந்த் வந்து இருப்பான், பக்கத்துலேயே ஒரு போலீஸ். தெரியல தூக்கு தண்டனை கைதிகளுக்கு எப்பயுமே 24 hours பாதுகாப்புக்கு ஒரு ஆள் இருப்பாங்க போலீஸ். ஏன்னா தற்கொலை எதுவும் பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா சிறையால் அவன் தூக்கு கயிறு போட்டு தான் ஜாகணும், அதுக்கடையில் இவனா சித்திரக்கூடாதுல்ல, அதனால எப்பயுமே ஆள் இருப்பான். பார்த்து தாடி வச்சுருப்பான், கலராக இருப்பான். இந்த வழக்கு இப்படியே போயிட்டுருக்கு. வழக்கு போயிட்டுருக்குள்ள அப்பீலில் இருக்குது, தூக்கு தண்டனை வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த வழக்கில் இவங்க அம்மாவை கொலை செஞ்ச வழக்கில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியல. இவனை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறது யாருன்னா அவங்க அப்பா தான் போகிறாரு. ஒரு குழந்தைய கொலை பண்ணியிருக்கான், அதுவும் எதுக்காகண்டிங்கன்னா ஒரு பாலியல் இச்சைக்காக. இவனுடைய அழகுக்கு இவனை லவ் பண்ணவே எல்லோரும் விரும்புவாங்க ஒன்று. இல்லை இவன்கிட்ட பணக்காசு இருக்குது, ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போயிருக்கலாம். தான் ஃப்ளாட்டில் இருந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட தவறாக நடந்து கொலை பண்ணுறான். நடந்ததோடு விடலை, அதை கொண்டு போய் எரிக்கிறான், தடயங்களையும் அழிக்கிறான். ஆனால் அவனுக்கு யார் வழக்கு நடத்துகிறான்னா அவங்க அப்பா. எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறார் பார்த்தீங்களா இல்லையா? எப்படிப்பட்ட தகப்பனாக அவர் இருக்கிறார் பாருங்கள், வழக்கு நடத்துகிறார். தான் மனைவியே வந்து கொலை செஞ்சது இவன் தஷ்வந்த் தான், இந்த கிளியர் ப்ரூவ்டு. அதாவது இப்போதே வந்து தஷ்வந்த் வந்து குற்றமற்றவன்லாம் இங்கே விடுதலை பண்ணலை, இவர் வந்து புரட்சாட்சி சொல்கிறார். யாரும் அவங்க அப்போ ஹோஸ்டேல் ஆகுறாரு எங்கள் நீதிமன்றத்தில் நல்லா தெரியும் இவர் ஹோஸ்டேல் ஆகுறாருன்னு. ஹாஸ்டேல் ஆனது நீதி வந்து நீதிப்படி தான் நடக்க முடியும், சென்டிமெண்ட் படியோ அல்லது ஆனால் ஓன் டிஸ்கிரிப்ஷன் பவர்னு ஒன்று இருக்குது நீதிமன்றத்தில். தன் விருப்ப உரிமை அதிகாரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பட் அந்த நீதிபதி நினச்சிருப்பார், சரி அதான் சாட்சியாக பெத்தவனே சொல்லலை, அப்புறம் நம்ம மற்றவனை வச்சு என்னத்தை சாட்சி சொல்லி கேஸ் நடத்துறது. அப்போ நேற்று ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு எல்லாருக்கும். தஷ்வந்த் விடுதலை பண்ணிட்டாங்க. இருங்கய்யா, இந்த வழக்கில் அவங்க அம்மாவை கொண்ட வழக்கில் அவங்க அப்பா ஹாஸ்டலில் இருப்பார். ஏன்னா அது எனக்கு அப்போவே தெரியும், ஏன்னா ஜெயிலே வந்து அவங்க அப்பா தான் பழங்கணிலாம் அவங்களுக்கு பார்க்குறாரு. அப்போ புள்ள பாசம் ஆகிட்டு, பெத்த பிள்ளை ஆகிட்டுல்ல, புள்ள பாசத்தில் அவர் நேற்று ஹாஸ்டல் ஆகிறாரு. அதை வச்சு விடுதலை கொடுத்துட்டாங்க. பட் அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஐஓ சொன்னாலே போதும். விசாரணை அதிகாரி கன்ஃபர்ஷன் வச்சே கொடுக்கலாம். சரி ஆல்ரெடி தூக்குதலில் இருக்காங்க, அந்த வழக்கை விடுதலை பண்ணணும்னு பண்ணாங்களே, என்ன பண்ணிட்டாங்க, நேற்று அந்த வழக்கு விடுதலை ஆகிட்டு. ஆனால் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அப்பீல் போவாங்க, போலீஸ் சைட்லேருந்து ப்ராசிக்யூஷனில் அப்பீல் போவாங்க. இந்த விடுதலை செல்லாதுன்னு அது உயர் நீதிமன்றத்துக்கு வரணும். உயர் நீதிமன்றம் தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கும், அதை சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. பட் அந்த தூக்கு தண்டனை அப்படியே ஸ்டில் வெயிட்டிங், இன்னைக்கு வரைக்கும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. சார் இப்போ தூக்கு தண்டனை அப்படின்றது எவ்வளோ காலங்களுக்குள்ள அந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றுவாங்க? சரி, இப்போ ஒரு கைதிக்கு வந்து இப்போ 2025 கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுகள் அவங்க? அதுக்கு கால வரையறை கிடையாது. அப்பீல் இருக்கு, அப்பீல் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருக்கு, அதில் பெஞ்ச் இருக்கு, கடைசியாக ஜனாதிபதி கருணைமனு இருக்கு. கருணைமனு வந்து ஜனாதிபதி நிராகரிக்கிற வரைக்குமே அது பெண்டிங் தான். அது நிறைய ஜனாதிபதிகள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே டிராவலை வச்சு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. சரி நம்ம கையாலேயே அவன் சாவுது, அதை நிராகரிக்க வேண்டாம், பதிலும் சொல்லாமல் நிராகரிக்காமல் வைக்கலாம். கவர்னர் தான் டிராவலில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஜனாதிபதி டிராவலில் வச்சுக்கிட்டே இருக்கலாம், அதுதான் அதிகாரம். நம்ம நாட்டோட பிரச்சனையை வந்து கொலை செய்கிறதுக்கு வந்து கடைசியாக ஜனாதிபதி தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஜனாதிபதி டிராவலில் வச்சுருக்க வரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கடைசி தூக்கு யாருன்னு நினைக்கிறீங்க? ஆட்டோ சங்கர் தாம்மா, சேலம் ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் இன்னும் தூக்கு போடல. அப்புறம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்தாலும் விடுதலை செய்யப்பட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா சஞ்சய் சாட்டர்ஜி, யாகூப் மன்னன், இப்படி கொஞ்சம் பேரை தான் தூக்கு தண்டனை. யாகூப் மன்னன் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா அடக்கம் பண்ணாங்கல்ல, அந்த டேட்டில் தான் தூக்கு போட்டாங்க. அதனால் தூக்கு தண்டனைங்கிறது அரிதான வழக்குகளில் தான் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குமா. ஏமா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அந்த பெண் மருத்துவர் கொலை வழக்கில் மௌமிதா அவங்களுடைய ரேப் அண்ட் மர்டர்லே வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலையம்மா. ஆமாம், அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கல. ஆனால் கேரளாவில் ஒரு சம்பவத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ற. கேரளாவில் வந்து நம்ம கலரில் வச்சு கூல்ட்ரிங்க்ஸில் போட்டு 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 லவ்வரை சாவடிச்ச அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. பட் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, என்னை விடுதலை பண்ண சொல்லி சான்ஸ் எல்லாம் கேட்டிருக்கு. அதுவும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கெல்லாம் கேட்டிருக்கு. ஜான் டேவிட் நாவரசு, ஜான் டேவிட் நல்லா படிக்கக்கூடியவர் தான், எம்பிபிஎஸ் படிக்கலையா? நாவரசு எம்பிபிஎஸ் படிக்க போன பொருள் தானே. சரி, இப்போ ஒருத்தர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஜனாதிபதி அவங்களுக்கு இப்போ அந்த பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து சிறையில் தான் இருக்கணுமா இல்லை என்ன? சிறையில் தான் இருக்கணும், வெளியிலாம் வர முடியாது. வெளில வந்து தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயிலே கிடையாது. இல்லை அதில் ஒரே கான்விக்ட்டுமா, அதுக்கு பிறகு அதில் பெயிலுக்கே வேலை கிடையாது. நீங்கள் எவ்வளோ வாட்டி மூவ் பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தூக்கு தண்டனை கைதி அப்ஸ்காண்ட் ஆகிட்டான்னு என்ன செய்கிறது? ரெண்டாவது உச்சபட்ச தண்டனையே எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க, அப்புறம் இதுக்கு மேலே எனக்கு தண்டனையே கிடையாது. இன்னொரு 10 கொலை சேர்ந்து பண்ணாக்க மென்டலி நான் டிஸ்டர்ப்ட் ஆகி
கூட இருக்க சொசைட்டிக்கு எதிராக நான் திரும்பிட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால வெளில விட மாட்டாங்க. சார் அப்போ சிறுமியோடைய வழக்கில் வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த பின்னாடி அவர் எப்படி இப்போ பெயிலில் வந்து திருப்பி அவருடைய தாயை வந்து கொலை பண்ணாங்க? சிறுமியோட வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கல. ஓகே, கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிமாண்டில் தான் இருந்தான். ரிமாண்டில் பெயிலில் வந்தான். ஓகே, எந்த கேஸுக்கும் பெயில் உண்டுமா? பெயிலில் வந்தப்போ தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணுறான். பிணையில் வந்தவன் திருந்தவே இல்லை, அவங்க அம்மாவை கொலை செய்கிறான். பட் இன்றைக்கி அவன் நிரபராதி ஆகிட்டான் அந்த வழக்கில். கொலை செஞ்சாங்கிற ஸ்டேட்டஸ் தான் நம்ம சொல்ல முடியுது ஒழிய கோர்ட் விடுதலை பண்ணிட்டு நம்ம அதுக்கு மாதிரி அதில் சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. சார் பிறல் சாட்சியாக தஷ்வந்துடைய தந்தை வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படி என்ன சொன்னதுனால அவருக்கு வந்து இந்த கேஸில் விடுதலை? எனக்கு எதுவும் தெரியாது, இவன் தான் பண்ணான்னு தெரியாது எனக்கு. நான் பார்க்கல இதையும். ரெண்டாவது அவரும் ஐ விட்னஸும் கிடையாது. ஆஸ் பர் சட்டப்படி பார்த்தீங்கன்னால அவர் ஐ விட்னஸ் கிடையாது. சர்க்கம்ஸ்டன்ஸெல்லாம் என் பையன் தான் கொண்டு இருக்க முடியுங்கிறது தான் அதில் இருந்துச்சு ஒழிய அவர் எங்கே நேரடியாக பார்த்தாரு? அவர் வரத்துக்குள்ளே வெளியாயிட்டா வீட்டை விட்டு. சார் இதில் கொண்டு இருக்க முடியும் அப்படின்றது தான் சொல்லப்படுதே தவிர அவர் கொண்டாருன்றதுக்கான ஆதாரங்கள் அதே தான் அவர் சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாது இந்த வழக்கில் இவன் குற்றவாளின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஹோஸ்டேல்பாங்க, இந்த வழக்கை பற்றி என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. ஆஜர் எதிரியே தெரியுமா? ஆஜர் எதிரியா பையன். செத்து போனது யாரு? என் மனைவி. வேற எதுவும் தெரியாது எனக்கு. இவர் தான் கொண்டு இருப்பாரா? இல்லை, வாய்ப்பு இல்லை, தெரியாது. இப்படியே ஒரு 5-6 கேள்வி தான். அது நீதிபதி சொல்லிடுவாங்க. 2-3 கேள்வியிலே இப்போ இவர் தான் அரசு தரப்பு வராது சாட்சி. ஒரு 3-4 இருந்தால் கூட பரவாயில்ல. ஒன்றே உங்களுக்கு அவஸ்தையில் ஆகும்ல, கோர்ட்டு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் கோர்ட்டை பெரிய விமர்சிக்கிறாங்க, பெரியவனுங்க 8 மூளை 10 உள்ள மாதிரி. இருக்கிற சாட்சி சொல்கிறதுக்கே துப்பு கிடையாது. இருக்கிற பேப்பருக்கு தானே ஜட்ஜி தண்டனை கொடுக்க முடியும். உன் பொண்டாட்டியை கொண்டு இருக்கான், நீ தான் சாட்சி சொல்லணும். நீயே சொல்ல விரும்பல, உன் புள்ளன்னு கரிசனை போடுற, அப்புறம் கோர்ட் என்ன பண்ண முடியும்? இப்போ போலீஸ்க்கு வந்து எந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லையா சார்? இப்போ இவனுடைய தாயை வந்து கொலை செஞ்சது இவன் தான் அப்படின்றத எப்படி போலீஸ் வந்து திட்டவட்டமாக சொல்கிறாங்க? ஏமா அவன் அந்த உள்ள ஏரியா ஃபுட்டேஜை வச்சு தான் சொல்கிறாங்க. அவன் தான் அப்போ தான் போயிருக்கான் அந்த வீட்டை விட்டு. கடைசியாக லாஸ்ட்டாக அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இவனுக்கு சண்டை நடந்திருக்கு, ரொம்ப நேரம் சத்தம் கேட்டிருக்கு வெளில. எல்லாத்தையும் வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேயா? இன்னும் பெரிய வெஃபன்ஸ் எல்லாம் பயன்படுத்தலை. அவங்க அம்மா ஒரு பெரிய மரக்கட்டையில் ஒரு ரேட்டி தான் வளர்ந்துட்டான், முடிஞ்சுது. ஓகேயா? ஆனால் இதை வச்சு தான் அவங்களும் சொல்கிறாங்க, இவங்க தான் பண்ணியிருக்க முடியும், வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது, வீட்டில் இது நகைப்பணம் கொஞ்சம் காணாமல் போயிருக்கு, இவன் தான் எடுத்துகிட்டு ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல டிஃபென்ஸ் எடுத்தாலே இந்த கேஸ் நிற்காது. நான் ஓப்பனாக லாயராகவே சொல்கிறேன்னே, நல்ல டிஃபென்ஸ் எடுத்தாலே நிற்காது. இவன் தான் திட்டிகிட்டு போயிருக்கணுமா, வேறு யாரும் திட்டிகிட்டு போயிருக்கூடாதா அப்படின்லாம் எடுக்கலாம் பாயிண்ட்டு. பட் ஆனால் அவன் முன்னாடி பிரிவே செஞ்சான் பார்த்தீங்களா, அது தொட்டு அவன் தான் பண்ணணுங்கிறது நம்ம கூட கிளியரன்ஸாக சொல்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த அஃபென்ஸு, வீட்டில் உள்ளவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை கேஸ் நடத்த, இதுக்கு போய் வேறு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு போகுது சொல்லுங்கள்? போலீஸே இப்போ ஐஓ இருக்கார்ல, அவர் தெளிவாக சொல்லுவார், நான் விசாரித்தேன், தஷ்வந்தோட அப்பா தான் கொலைக்கு வந்து முதல் சாட்சியாக இருந்தாருன்னு. முதல் சாட்சியே ஒன்றுமே சொல்லலையே. பார்ப்போம், விசாரணையே புலன் விசாரணை டோட்டல் ஃபெயிலியர் தானே. உன் விசாரணையே சாட்சி சொல்ல முடியல. இல்லை, அப்போ என்னத்தை விசாரணை? டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க? மண்டையில் அடிபட்டு இருந்துச்சு, இத்தனை இன்ச்சில் மண்டை உடஞ்சிருந்தது, ரத்தம் இப்படி உடஞ்சிருந்தது, லிவர் இவ்வளோ வீங்கி இருந்தது, குடலில் இது இருந்துச்சு, அது இருந்துச்சு அப்படின்னு அவங்க இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. அவங்க ஒன்றும் கொலைக்கான விட்னஸே கிடையாது, அவங்க கொலைக்கு தான் விட்னஸ்ஸு. இந்த மரணம் ஒருவர் அடித்து கொடூரமாக அடித்ததுனால இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது தான், ஸ்ட்ராங்காக வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. இதுதான் விஷயம். அதுதான் அவங்க சொல்ல முடியும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சது அப்படியே சொல்லுவார். விசாரில் ஒரு விட்னஸே அவுட்டு, ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஒன்றே அவுட்டு. மற்ற சாட்சி சொல்லுவாங்களா? அவங்க அப்படியே சொல்லலை. நமக்கு ஏன் சொல்லிக்கிட்டு? இப்படி தாங்க பாதி கேஸ் நீத்து போகுதுங்க கோர்ட்டில். ஓகே சார், அதே மாதிரி இப்போ ஆர்ஜிகர் மருத்துவமனை நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, கல்கட்டாவில் அங்கே ஒரு டாக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்களும் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்டு தான் இறந்துருக்காங்க. ஆனால் அந்த நபர் வந்து இன்னும் போதிய எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனையோ எதுவும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கல. இப்போ நிறைய கேசஸ் வந்து இந்த மாதிரி கேசஸ் இருக்கும்போது ஏன் தஷ்வந்துக்கு மட்டும் இந்த மாதிரியான மரண தண்டனை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அவர் இன்னும் ஏகப்பட்ட சிறுமிகள் வந்து இந்த மாதிரியான பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்காங்க. ஆனாலும் இவருக்கு மட்டும் ஏன் மரண தண்டனை? நம்ம தமிழ்நாடு அப்படி பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நிறைய குழந்தைகள் தமிழ்நாட்டிலையும் இன்னும் இருக்கிறாங்க இல்லையா சார்? அப்படி தஷ்வந்த் செஞ்சது ரொம்ப சின்சியராக பாருங்க நீங்கள். ஓகே, அவன் சும்மா ஏதோ ரைட்டு அந்த பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துட்டான்னா கூட அதோட ஒழிஞ்சு போட்டோம். நீங்கள் சொல்கிற நிறைய பேர் பண்ணாங்கன்னு வந்துடும். பொள்ளாச்சிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க 28ஆம் தேதி. ஃபைனல் டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த கேஸை எடுக்க முடியாதுன்னு. அப்படி அந்த ஆஸ்பெக்டில் பாரு. யார் ஆட்டோ சங்கர் கொடுக்கலையா? தூக்கு தண்டனை கொடுக்கலையா? அவங்களும் பெண்களை தானே அதுமாரி ஆட்டோ சங்கர் விளையாண்டான். அதுமாரி தான் ஆர்ஜிகர் மருத்துவமனை கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அது இன்னும் ஹெவியாக கொடுத்துருக்கணும். அறுதி இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. அவங்க அப்பீல் போயிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், தெரியல. ஆனால் தஷ்வந்த் வந்து கொண்டு போய் அந்த குழந்தைய ஒரு கட்டப்பையில் கொண்டு போகிற அளவுக்கு தான் அந்த குழந்தையோட உடம்பு இருக்குன்னா, இவ்வளோ பெருசு இருந்திருக்குமா? இவ்வளோ பெருசு உடம்பு, இவ்வளோ உயரம்.
கொண்டு போயிருக்கான், அவன் மனுஷனே கிடையாது. அதுவே கொண்டு பைபாஸில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்றான்னா அவன் என்ன செய்யுது? நீ ப்ரூட்டலாக ரேப்பும் பண்ணியிருக்க, ப்ரூட்டலாக கொலையும் பண்ணியிருக்க, ப்ரூட்டலாக டே லைட்டில் கொண்டு எரிச்சிருக்க. நீ ராத்திரியில் கூட கொண்டு எரிக்கல, டே லைட்டில் கொண்டு எரிக்கிற பைபாஸில். இவ்வளவும் செய்கிற உன்னை வந்து எப்படி மன்னிக்க முடியும்? நீ மனுஷனே கிடையாது, நீ மனுஷனே கிடையாது. மிருகம்லாம் சொல்லக்கூடாது, எந்த மிருகமும் இவ்வளோ மோசமாக இருக்காது. அப்போ கேரளாவில் நடந்தது இல்லையா சார்? அந்த ஒரு பெண் வந்து அவருடைய காதலனுக்கே வந்து பாய்சன் வந்து கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சே வந்து குடிச்சிட்டாரு அப்படின்னு தெரியாமல் குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க ஜூஸ் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய கேஸ். அந்த ஒரு விஷயத்துலையுமே நிறைய கேள்விகள் உருவாகி இருக்கு. அதையே அவருக்கு வந்து கொடுத்தாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து ஏன் கொடுத்தாங்க? அதுவும் பெண்ணா இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நிறைய போகுது. அதை பத்தி சொல்லுங்க சார். சட்டம் பெண்ணா பெண் இருக்கிறது கொலை செய்யறதுக்கான குவாலிஃபிகேஷனா? குவாலிஃபிகேஷன் இல்ல சார், பிரிவிலேஜஸா? அப்படியெல்லாம் கிடையாது. உணவுல விஷம் கலக்கிறது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. தவறி வேற ஒருத்தன் குடிச்சிருந்தா, நீ சாப்பாட்டுல விஷம் கலக்குறீங்க, நான் சாகணும்னு, யாரோ ஒரு கெஸ்ட் வர்றான், அவனுக்கும் ஊட்டி விட்றான், அவனும் செத்துட்டாக்க. ஸோ யூ ஆர் ஏ வெரி சீரியஸ் அண்ட் சின்சியர் கிரைம். ஒரு வாட்டி தவறி எனக்கு விஷம் கொடுத்துட்டேன், நான் செத்துற பார்த்தேன், இல்லை பொழைச்சிட்டேன், ஏதோ ஒன்று வச்சுங்க. ஆனால் ஒரு முறையும் அந்த பெண்ணுகிட்ட ஜூஸ் குடிச்சிட்டு வரக்குள்ள அவன் டயர்டாகிறான், சம் டிசீஸ் வருது, மருத்துவமனை பார்க்கல, டோட்டல் ஆர்கன்ஸும் எல்லாமே அவுட் ஆகுது. அப்போ அவங்க பெட்ரோல் சொல்கிறாங்க, இல்லை இவன் அந்த லவ்வரை எப்படி நம்ப வச்சு நீ கழுத்து எடுத்துருக்க. அதுக்கு பிறகு ஒரு மிலிட்ரிக்காரன் உனக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆகிறான். நிச்சயதார்த்தம் ஆகிறான்னா நீ கழட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அப்போ நீ கொன்னே ஆகணுங்கிறதுல தெளிவாக இருந்திருக்கில்ல. உனக்கு தெர் இஸ் நோ வே எஸ்கேப், நீ என்னை கொலை பண்ணிட்டேன்னா ரைட்டு, அது சட்டமே அனுமதிக்குது. உன்னோட தற்காப்புக்காக, உன்னோட கற்பை காவந்து செய்வதற்கொள்வதற்காக, இல்லது உன் உயிரை காவந்து செய்வதற்காக நீ என்னை கொலை செஞ்சுட்டா அது ரைட்டுன்னு சொல்லுது. அது மர்டர்னு சொல்லவே இல்லை. உனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு, ஆனால் நீ கொலை செய்வேன்னு செய்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு வாட்டியிலே அவன் செத்துருந்தா கூட இவ்வளோ பெரிய சீரியஸ் ஆகிருக்க மாட்டாங்கம்மா. ஒவ்வொரு முறையும் நீ அவனை கொலை செய்வதற்கான முயற்சியிலே இருந்திருக்க. ஃபஸ்ட் டைம் மாத்திரை போட்டு கொடுத்தா செத்துட்டானா கூட கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு இடையில கூட திருந்தவே இல்லை. நீ உன் குற்றத்தை உணர்றதுக்கான அந்த கடைசியாக கூட சிரிச்சுக்கிட்டு தானே போணுச்சது. ஆமா, இப்போ கூட நான் வந்து காலேஜ்லேயே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால எனக்கு நிறைய எய்ம் எல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி தான் ஜட்ஜ் கிட்ட வந்து கொடுத்ததா சொல்றேன். ஒரு மன்னிப்பு கூட அது கேட்கலாமா இந்த இடத்துலையும்? ஓகே, கடைசி வரை சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் எப்படி உன்னை விட முடியும்? குற்றத்தை உணராத உன்னை எப்படி விட முடியும் சமுதாயத்தில்? அதை எதிர்த்து தான் அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தாங்க. ஓகே சார், இப்போ யஷ்வந்த் கேஸ் மாதிரி சிமிலராக இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பரவலாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு கேஸ் அப்படின்னா நீங்கள் வேற என்ன கேஸ் சொல்லுங்க சார்? பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், அதை நான் பார்க்குறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தீவிரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். அதுபோக இந்த சிறார் குழந்தைகளை கை வச்ச அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் உங்களுடைய பாதுகாப்பில் வந்து அவங்களை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்கல்ல. ஏதோ ரோட்டில் போனீங்க ஒரு ரேப் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு. பட் உங்களோட கேம்பஸுக்குள்ளே வர்றாங்கல்ல, படிக்க, மருத்துவமனைக்கு, இந்த மாதிரி வர்றவங்கள்ட்ட பாலியல் விளையாடுறாங்கல்ல, அந்த வழக்குகளுக்கெல்லாம் நான் வந்து சீரியஸாக பார்க்குறேன். அதுக்கெல்லாம் வந்து ஹைலி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ரவுடி பசங்க கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அது வேறம்மா, அதெல்லாம் நான் இவ்வளோ சீரியஸாக பார்க்கல, அது காலங்காலமாக நடக்குது. பட் அது குழந்தைகள்கிட்ட விளையாடுற எல்லாருக்கும் கண்டிப்பாக மரண தண்டனை தாராளமாக கொடுக்கணும். சாத்தாங்குளம் போலீஸ் பெனிக் ஜெயராஜோட கொலை வழக்கை நான் பார்க்குறேன், அதுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா நீ காவலர்கள், அவங்க அக்யூஸ் கிடையாது. ஏதோ என் மேலே 5-6 மர்டர் கேஸ் கொண்டு வச்சு அடிக்கிறேன் செத்துடுறேன்னா அது கூட லாஜிக்கலி ரைட், பட் லிட்ரலி தப்பு. நீ யார் லிட்ரலி அடிச்சு கொள்றதுக்கு? ஆனால் அவங்க சாதாரண வியாபாரி, கடை வச்சுருந்த செல்ஃபோன் கடைக்காரவங்க, ஒரு அப்பா புள்ள 2 பேரையும் அடித்து ஆசன் கூட லத்தியை விட்டு படாத பாடுபடுத்தி நீ கொலை செய்திருக்கிற, அடிச்சே சாவடிச்சிருக்க. அவங்க ரத்தத்தை அவங்க கையாலேயே நீ தொடக்க விட்டுருக்க. நீ செய்ததெல்லாம் ரொம்ப கொடூரம். விசாரிக்க போன பாரதிராஜன் மேஜிஸ்ட்ரேட்டை அடிக்க பாய்ச்சிருக்கானுவோம். அப்போ அவங்கள விடவே கூடாது. அவங்களுக்கும் இந்த மாதிரி தண்டனையை நான் எதிர்பார்க்குறேன். சமீபத்தில் நடந்த இந்த ஒரு வழக்குக்கான தீர்ப்பை பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.